வெல்கம் டு இன்சென்ட் நினைங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன்னா என்ன? எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன்னா எக்ஸல்ல இருக்க லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு டைப் தான் நம்ம எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். சரிங்களா? எக்ஸல்ல வந்து 4 டைப் ஆஃப் லுக்கப் ஃபங்க்ஷன் இருக்கு. வி லுக்கப் இருக்கு, ஹச் லுக்கப் இருக்கு, எக்ஸ் லுக்கப் இருக்கு, இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் இருக்கு. இதுல ஒரு டைப் தான் நம்ம யாருன்னா நம்ம எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ பொதுவா எக்ஸல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ எக்ஸல்ல எப்போ யூஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா டேட்டா பேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா 10,000 என்ட்ரிஸ்க்கு மேல ஸ்டோர் பண்ணி டேட்டாஸை வச்சிருக்காங்க. சரியா? இதுல வந்து கம்மியான டேட்டா தான் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அந்த மாதிரி சில கம்பெனிஸ்ல நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சர்ல நிறைய ஒரு 10,000 என்ட்ரிஸ் இல்லைன்னா ஒரு 20,000 என்ட்ரிஸ்க்கு மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் வந்து சம்டைம்ஸ் பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளுடைய டேட்டாஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். சரியா? இப்ப இந்த ஸ்மித் இதுல இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்மித்துடைய டீடைல்ஸ் மட்டும் இந்த 10,000 என்ட்ரிஸ்ல இருந்து டக்குன்னு எடுக்கணும்னா நம்மளால தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஆனா இந்த லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எத்தனை என்ட்ரிஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 1,00,000 என்ட்ரிஸ் இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இந்த லுக்கப் ஃபங்க்ஷன வச்சு நம்ம 1 மினிட்ல பர்ட்டிகுலரா ஒரு ஆளுடைய டேட்டாஸ அந்த டேட்டா செட்ல இருந்து பக்காவா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? அது எப்படின்னா, அந்த லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுச்சுன்னா, 1 மினிட்ல இந்த மாதிரி 10,000 என்ட்ரிஸா இருந்தாலும் சரி, 1,00,000 என்ட்ரிஸா இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு ஆளுடைய டீட்டெயில்ஸ நம்மளால என்ன பண்ண முடியும்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். சரியா? அதுக்கு தான் நம்ம எக்ஸெல்ல பொதுவா லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுல 4 டைப் ஆஃப் லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த இந்த 4 டைப் ஆஃப் லுக்கப் ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம எந்த லுக்கப் ஃபங்க்ஷன யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்ங்கிறது அடுத்த டவுட் இருக்கு. அது எப்படின்னா, பொதுவா வந்து இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர வச்சு தான் நம்ம அத வந்து என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன டைப் ஆஃப் லுக்கப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்னு இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஆனா, இந்த எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா, எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து வி லுக்கப் இல்லைன்னா ஹச் லுக்கப் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா, இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சர் இருந்தா தான் ஹச் லுக்கப்லயோ, வி லுக்கப்லயோ நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா, எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. டேபிள் ஸ்ட்ரக்சர பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எந்த மாதிரி வேல்யூஸா இருந்தாலும், எந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு தேவைப்படுற அந்த வேல்யூஸ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எம்ப்ளாயி ஐடிஸ் குடுத்துருக்கேன். சரியா? இந்த எம்ப்ளாயீஸ் ஐடில இருந்து இவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். சரியா? இதுதான் மாஸ்டர் டீட்டெயில்ஸ். சரிங்களா? இந்த மாஸ்டர் டீட்டெயில்ஸ்ல இருந்து எனக்கு என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயி ஐடிஸ் உடைய டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்ப நம்ம அதை எப்படி லுக்கப் பண்ணி எடுக்க போறோம்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் லுக்கப்னு டைப் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ் லுக்கப்னால நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? இது லுக்கப்னு டைப் பண்ணோம்னா நமக்கு ஒரு சின்டெக்ஸ் ஓப்பன் ஆகும். லுக்அப் வேல்யூ, லுக்அப் அரே, ரிட்டர்ன் அரே. சரிங்களா? இந்த லுக் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த லுக்அப் வேல்யூனா என்னன்னா, இந்த டேபிள் ஃபுல்லுமே நம்ம எதை வச்சு லுக்அப் பண்ணி பார்க்க போறோம். இந்த டேபிள் ஃபுல்லுமே நம்ம எதை வச்சு தான் லுக்அப் பண்ணி பார்க்க போறோம். இந்த எம்ப்ளாயி ஐடி நம்பர் வச்சு தான் நம்ம லுக்அப் பண்ணி பார்ப்போம். அதுதான் என்னன்னா லுக்அப் வேல்யூ. சரிங்களா? அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு லுக்அப் அரே. சரி, இந்த லுக்அப் வேல்யூ நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த லுக்அப் வேல்யூ இந்த டேபிள்ல எந்த காலத்துல இருக்குன்னு கேட்குது. சரிங்களா? அப்போ இந்த லுக்அப் வேல்யூ இந்த காலத்துல எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காலத்துல எம்ப்ளாய் ஐடியில இருக்கு. சரியா? இப்ப இந்த எம்ப்ளாய் ஐடியில ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு. நம்ம அப்ப என்ன பண்ணலாம், லுக்அப் என்னன்னா இந்த காலத்தை ஃபுல் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இந்த லுக்அப் வேல்யூ இருக்கிற காலத்தை இந்த டேபிள் செலக்ட் பண்ணி ஃபுல் பண்ணி கொடுக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? லாக் பண்ணிட்டு கமா கொடுத்துக்கோங்க. கமா கொடுத்துட்டு அடுத்து ரிட்டர்ன் ஆகும். சரி, நம்ம லுக்அப் வேல்யூ கொடுத்தோம். அந்த லுக்அப் அரே எங்க இருக்குங்கிறதையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்தது ரிட்டர்ன் அரே. சரி, இந்த டேபிள்ல இருந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும்? இந்த எம்ப்ளாய் ஐடியோட என்ன வேல்யூ வேணும்? இந்த எம்ப்ளாய் ஐடியோட நமக்கு இப்ப என்ன வேல்யூ வேணும்? லாஸ்ட் நேம் வேல்யூ வேணும். அப்படித்தானே? இப்ப இந்த லாஸ்ட் நேம் இங்க எங்க இருக்குன்னு நல்லா பார்க்கணும். இந்த டேபிள்ல எந்த காலத்துல இந்த லாஸ்ட் நேம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம்.
லாஸ்ட் நேம் செகண்ட் காலத்துல தான் இருக்கு. அப்ப அந்த காலத்தை நம்ம என்ன பண்ண போறோம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இதான் நமக்கு ஆன்சரா தேவை. அது செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இதை F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இஃப் நாட் ஃபவுண்டட், மேட்ச் மோடு, சர்ச் மோடுன்னு இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போட்டுருந்துச்சுனாலே நமக்கு என்னன்னா இது வந்து நெசசரி கிடையாது. நம்ம என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் கட்டாயம் கிடையாது. நமக்கு தேவைப்பட்டா என்ட்ரி பண்ணலாம். இல்லைன்னா அது என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு சின்ன சின்ன யூசஸ் இருக்கு. இது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித் தரலாம். இந்த வீடியோல நமக்கு இந்த நெசசரியான 3 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நெசசரியான 3 ஆர்குமெண்ட்ஸ் நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா, இது ஈஸியா நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? அது இன்னொரு வீடியோல போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 நெசசரி ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ரிட்டர்ன் அரே குடுத்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஈஸியா வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்மித்ங்கிற பெயர் வந்துடுச்சு. சரிங்களா? இப்ப நம்ம இத டிராக் பண்ணி கீழ விட்டீங்கன்னா, இதுல இருக்க அத்தனை எம்ப்ளாயி ஐடிஸ் உடைய வேல்யூஸும் லாஸ்ட் நேம்ல வந்துரும். சரியா? இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த என்ன பண்ண போறோம்னா, இல்ல பாருங்க. அடுத்தது எக்ஸ் லுக்கப். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குது? லுக்கப் வேல்யூ. நம்ம இதுலயே என்னதான் லுக்கப் பண்ண போறோம்? இந்த 1000, 5 தான் லுக்கப் பண்ண போறோம். எம்ப்ளாயி ஐடிஸ் தான் லுக்கப் பண்ண போறோம். செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு கமா போட்டுட்டு லுக்கப் அரே. இந்த எம்ப்ளாயி ஐடி இந்த டேபிள்ல எந்த காலத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்கு. அந்த காலத்த ஃபுல்லுமே அடுத்து என்ன பண்ண போறோம்னா, லுக்கப் அரேன்னு செலக்ட் பண்ணி குடுக்க போறோம். குடுத்துட்டு A4 குடுத்து லாக் பண்ணி குடுத்துருங்க. குடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, ரிட்டர்ன் ஆட். இப்போ நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேமையும், டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து நம்மளால அவுட்புட்ல எடுக்க முடியும். அது எப்படின்னா, இப்ப நம்ம ரிட்டர்ன் அரேல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, லாஸ்ட் நேம் மட்டும் செலக்ட் பண்ணி குடுத்தோம். அப்படிதானே? ஆனா, இதுல என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மல்டிபிள் காலத்தையும் என்ன பண்ணி குடுக்கலாம்? ஆனா செலக்ட் பண்ணி குடுக்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேமையும், டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணி குடுக்குறேன். 2 காலத்த நான் என்ன பண்ணி குடுக்குறேன்னா, செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, F4 குடுத்து லாக் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? லாக் பண்ணி என்ன பண்ண போறேன்னா, பிராக்கெட்ட குளோஸ் பண்ண போறேன். இப்ப எனக்கு பாருங்க 2 அதாவது லுக்கப் அரேல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு காலத்த தான் செலக்ட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா, ஒரு காலத்த தான் நம்ம லுக்கப் பண்ண போறோம். ஆனா, ரிட்டர்ன் அரேல எத்தன காலம் செலக்ட் பண்ணி குடுத்துருக்கேன்? 2 காலம் செலக்ட் பண்ணி குடுத்துருக்கேன். இப்ப என்ன ஆகும்னா, என்டர் குடுத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க காலத்துல என்ன ஆயிரும்னா, நீங்க 2வது செலக்ட் பண்ணி குடுத்தீங்களா அந்த அரே, இந்த அரேல உள்ள ஆன்சர் 2வது அடுத்த இருக்க காலத்துல ஸ்ப்ளிட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இன்னொன்னு பாருங்க. நான் இப்ப டிராக் பண்ணும்போது, இந்த காலத்த புடிச்சு நான் டிராக் பண்ணேன்னா, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து என்டர் ஆகாது. ஏன்னா, இந்த ஃபார்முலா நம்ம எங்க தான் என்டர் பண்ணணும்? இந்த காலத்துல தான் இந்த செல்ல தான் என்டர் பண்ணணும். இப்ப நம்ம இத கீழ டிராக் பண்ணா அது என்ன ஆகும்னா, வேல்யூஸ் ஃபில் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த காலத்துல நமக்கு எதுவுமே கிடையாது. இந்த காலத்துல தான் அதோடைய ஃபார்முலாஸ் இருக்கு. சரியா? இப்படி வந்து நீங்க 2 அரே ரிட்டர்ன் அரே குடுத்தீங்கன்னா, 2 காலம் குடுத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்க காலத்துல ஸ்ப்ளிட் ஆகி அதோட ஆன்சர் வந்து பக்கத்துல வரும். அப்படி நீங்க மல்டிபிள் காலத்தையும் நீங்க ஆன்சர்ல ரிட்டர்ன் அரேயா எடுக்கலாம். சரியா? ஓகேவா? இதுதாங்க நமக்கு வந்து எக்ஸ் லுக்கப் ஃபங்ஷன் யூஸ். சரிங்களா? எக்ஸ் லுக்கப் ஃபங்ஷன்னா நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. நம்ம எப்படி வேணாலும் எக்ஸ் லுக்கப் ஃபங்ஷன யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வி லுக்கப் ஃபங்ஷனையும் ஹச் லுக்கப் ஃபங்ஷனோட அட்வான்ஸ்டு ஃபங்ஷன் தான் நமக்கு என்னன்னா வி லுக் எக்ஸ் லுக்கப் ஃபங்ஷன். சரிங்களா? அப்போ வந்து நம்ம சேனல்ல சொல்லியிருந்த இப்ப எக்ஸ் லுக்கப் ஃபங்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.